இப்போது நாம் பார்க்க இருப்பது ஜெப விண்ணப்பம் 3வது பாட்டு. எங்களை அன்பாய் நேசிக்கும் பரமபிதாவே, உங்களை சோத்துகிறேன். எங்கள் மேல் கிருபை பாராட்ட வேண்டும். ஆண்டவரே, பல ஆண்டுகள் சாபக்கட்டுகளிலிருந்து விடுதலை தர வேண்டும். எங்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து இயேசுவின் நாமத்தால் எல்லா கடனும் நிவர்த்தி ஆகட்டும். பிசாசு தொல்லை, பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தால் துரத்தப்படட்டும். வியாதிகள் நீங்கட்டும். ஆண்டவரை அடைத்த வழி வாசல் கதவுகளை திறக்கட்டும். தேவனே, உங்கள் முகத்தின் பிரகாச ஒளி எங்கள் மேல் படட்டும். வீட்டை சுற்றி வேலி அடைங்கள். வீட்டை சுற்றி அக்னி வளையத்தை போடுங்கள். உங்கள் இரத்த துளிகளை வீடு தெளிக்கட்டும். இரத்த துளிகள் எங்கள் மேல் பட்டவுடன் எங்கள் சரீரம், ஆத்மா, ஆவி புனிதமாகட்டும். மந்த புத்தி சுவாதீனம் உள்ளார்கள் இயேசுவின் நாமத்தினால் சுகவீனம் அடைவார்கள். பலவீனம் நீங்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் அபிஷேகத்தை தலையில் ஊற்றுங்கள். எங்கள் அக்னி அபிஷேகம் மேல் ஊற்றுங்கள். மனுஷருடைய இருதயத்தில் கவலையை அது ஒடுக்கும். நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியை உமது ரட்சிப்பையும் சொல்லும். அப்போது சந்தோஷத்தில் திளைத்திருப்பேன். என் வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம் வரப்போகிறது. இயேசு எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். என் வீட்டில் எல்லையை விரிவுபடுத்தப் போகிறார். என் வீட்டில் வாழ்க்கையை வெற்றி சிறக்க பண்ணுவார். நான் சுகமாயிருக்கிறேன். நான் சந்தோஷமாயிருக்கிறேன். கர்த்தரின் கிருபையால் நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். குளம் போல் அல்ல, ஆறு போல் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தின் அனைத்து தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கட்டும். விடுதலை கிடைக்கட்டும். விடுதலை கிடைக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.